இந்த ஆடி தபசு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, வணங்க வேண்டிய ரொம்ப உன்னதமான ஒரு சிறந்த நாள். கைலாயத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க, பார்வதி தேவியே உலக நன்மைக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பணிப்பெண்கள், அவங்க கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட கூட்டமாக அந்த ஆடி மாதத்தில் சிவனே அம்பிகைக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு சிவபெருமானே அம்பிகையை வணங்கக்கூடிய ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னா அது இந்த ஆடி மாதம் தான். குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒற்றுமை நிலவணும் அப்படின்னா இந்த ஆடி தபசு நாளில் கோமதி அம்மனை நினச்சி வேண்டுறோம் அப்படின்னா என்ன வேண்டுனாலும் அதை அப்படியே அவங்க கொடுப்பாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல தோன்றக்கூடிய விஷயம் வந்து ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு, இந்த மாதிரியான நாட்கள் தான். இதை தாண்டி ஆடி தபசு அப்படின்ற மாதிரி ஒரு விசேஷமான நாள் இருக்குது. அதை பற்றி இன்னுமே சில பேருக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம கூட விரிவாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஏஎல்பி ஜோதிடர் அருள்ரசி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் சொன்ன மாதிரியே ஆடி தபசு அப்படின்ற நாள் பற்றி இன்னுமே சில பேருக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. ஆடி மாதம் அப்படின்னாலே ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை அப்படி போயிடுறாங்க இல்லையா? ஆடி தபசோட பின்னணி புராண கதை என்னவா இருக்கும்? இந்த ஆடி தபஸோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக ஆடி மாதம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த சிவபெருமானே அம்பிகைக்குள்ள அடக்கமான மாதம் வந்து இந்த மாதம் தான். அதனால முழு முதலாக தான் நம்ம அதனால தான் வந்து அம்மன் வழிபாடுகள், பெண் தெய்வம் வழிபாடுகள், இந்த பெண் சக்தி வடிவ வழிபாடுகளை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுலேயும் வந்து இந்த ஆடி தபசு அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, வணங்க வேண்டிய ரொம்ப உன்னதமான ஒரு சிறந்த நாள். இது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வந்து 2 நாக அரசர்கள் இருக்காங்க. சங்கன், பதுமன் அப்படின்னு இருக்காங்க அவங்க பேர். அதில் வந்து சங்கன்கிறவர் முழுவதும் சிவபெருமானை வணங்கக்கூடியவர். இந்த பதுமன் அப்படிங்கிறவர் முழுக்க முழுக்க பெருமாளை வணங்கக்கூடியவர். 2 பேரும் ஆனால் நண்பர்கள் தான், நாகவம்சத்தை சேர்ந்த அரசர்கள் தான், ரொம்ப வந்து நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த கடவுளை வணங்குறதுல மட்டும் வேறுபாடு. இது என்னென்னா அப்பப்போ வந்து அவங்களே பேசிப்பாங்க, இல்லை நான் வணங்குற கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு. அவர் சொல்லுவார், இல்லை நான் வணங்கக்கூடிய கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு. 2 பேரும் விளையாட்டுக்கு பேசிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இல்லை இவர் தான் பெரியவர், இவர் தான் பெரியவர்னு 2 பேரோட நட்புக்குள்ளேயே ஒரு பெரிய வாக்குவாதத்தை கொடுத்துருச்சு. இப்போ இவங்களுக்கே கேள்வி வந்துடுச்சு, இப்போ இதில் யார் பெரியவர்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு. இந்த கேள்விக்கு விடை தேடி ஒருத்தவங்கக்கிட்ட தேடி போகிறாங்க. அது யாருன்னா அந்த அன்னை பார்வதி தேவி கிட்ட தேடி போகிறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, அம்மா நான் வந்து சிவபெருமான் தான் பெரியவர்னு சொல்கிறேன், அவன் வந்து இல்லை பெருமாள் தான் பெரியவர்னு சொல்கிறான், எங்களுக்கு இன்றைக்கி பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி தேவி சொல்கிறாங்க, எப்பா 2 பேருமே சமம் தான்ப்பா, 2 பேரும் தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஏற்றுக்க முடியாது, எங்களால் அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது, இப்போ ஏற்றுக்கணுன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் தெரியணும்ல, நாங்கள் அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அதற்கு உரிய காலம் வரும், நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டீங்க, இந்த விடை தெரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும், அது வரைக்கும் நீங்கள் காத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பி வச்சிடுறாங்க. அனுப்பி வச்சுக்கிட்டு இவங்களே போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க, நாதா இதே மாதிரி ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படின்னு இந்த உலகத்துக்கே தெரியணும், அடிக்கடி இந்த மாதிரியான வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே இந்த கேள்விக்கு விடை தெரியணும், அதுக்கு நீங்கள் தான் விடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீ கேட்குற விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாத்துக்குமே தவம் செய்யணும், அதுவும் இந்த மாதிரியான விடைக்கு பதில் தெரியணும்னா ரொம்ப கடுமையான தவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பார்வதி தேவி யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, சரி இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது, உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் நடக்க போகுது அப்படின்னா அதற்கு நானே விடையாக இருக்கேன், நானே இதற்கான தவமாக இருந்து விடை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட அனுமதி கேட்குறாங்க. சரி நீயே தவம் இருக்கியா, ரொம்ப சந்தோஷம், அப்போ நீ என்ன பண்ணு, புன்னை வர்ணங்கள் நிறைந்த இடத்துக்கு போ, வெறும் புன்னை மர காடாக இருக்கும் அந்த இடத்துக்கு போ, அங்கே ஏற்கனவே முனிவர்கள் என்னை நோக்கி தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, நீ அவங்களோட போய் தவம் செய்ய, ஆனால் ரொம்ப கடுமையான தவம் செய்யணும், அப்போ மட்டும்தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். உடனே இங்கே கைலாயத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க, பார்வதி தேவியே உலக நன்மைக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பணிப்பெண்கள், அவங்க கைலாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட கூட்டமாக அந்த முனிவர்கள்லாம் தவம் செஞ்சு அந்த புன்னை வனக்காட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அந்த முனிவர்களோடு சேர்ந்து இந்த கூட போனாங்க இல்லையா பெண்கள், இவங்கெல்லாம் எப்படி போகிறாங்கன்னா பசுக்களாக மாறி போகிறாங்க அன்னையோட. அங்கே போய் பார்வதி தேவியோட தவம் செய்கிறாங்க. அதுலேயும் இந்த பார்வதி தேவி எப்படி செய்கிறாங்கன்னா இந்த உலக நன்மைக்காக ஊசி முனையில் நின்று தவம் செய்கிறாங்க.
ஊசி முனையில் நின்று தவம் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு சிவபெருமானுக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. உலக நன்மைக்காக போய் கடுமையாக தவம் இருன்னு சொன்னோம், இவங்க என்ன இப்படி ஊசி முனையில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த தவத்தில் மனம் மகிழ்ந்து, அவங்களோட தவத்தால் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற முனிவர்கள் தேவர்கள் எல்லாரோட தவத்துக்காகவும் மனம் மகிழ்ந்து சிவபெருமான் அந்த இடத்துக்கு போகிறார். போய் அங்கே வந்து ஒரு பாதி ஹரியாகவும் இன்னொரு பாதி ஹரனாகவும் இருந்து சங்கர நாராயணன் அப்படிங்கிற பேரில் அங்கே இருக்கிற அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே காட்சி கொடுக்குறாரு. அது எந்த நாளில் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஆடி பௌர்ணமி நாளில் கொடுக்குறாரு. அதுவும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கொடுக்குறாரு. அப்போ அதனால தான் இந்த சங்கரன் கோவில் தான் இந்த ஆடி தபசு வரலாறு தோன்றதுக்கான ஒரு பெரிய இடமே அதுதான். சிறப்பு. குறிப்பாக வந்துட்டு இந்த தெய்வத்துக்கு கும்பிடுவாங்க அப்படின்னா சங்கரநாராயணன் அவர்கள் தானா? இல்லை, குறிப்பாக வந்து இந்த தலம் வந்து சங்கரநாராயணன் அவருக்குரியதாக இருந்தாலும் இங்கே முழு முதல் தலமாக யாரை வணங்குறாங்க அப்படின்னா கோமதி அம்மனை தான் வணங்குறாங்க. ஏன் கோமதி அம்மன் அப்படின்னா இந்த பார்வதி அம்மன் அங்கே போன உடனே அவர் சங்கரநாராயணனாக மாறிட்டார். மாறி தன்னோட தேவியான பார்வதி தேவியோட காட்சி தர்றாரு. அப்போ என்ன பெயரில் அவங்க காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா கோமதி அம்மன் அப்படிங்கிற பேரில் காட்சி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் கோ அப்படின்னா இந்த பசுக்களோட கூட்டத்துக்கு பேர் தான் கோ அப்படிங்கிறது. மதி அப்படின்னா மதி போன்ற அழகிய முகம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்துருச்சான். அதனால அவங்களுக்கு இந்த பெயர் வந்ததாகவும் இன்னொரு பெயராக ஆவுடை நாயகி அப்படிங்கிற பெயர்லையும் அவங்கள வணங்குறாங்க. ஆனால் கோமதி அம்மன் அப்படின்னு சொன்னாதான் மக்கள் இன்னைக்கும் எளிமையாக அவங்கள அடையாளம் வச்சுருக்காங்க. ஏன் இறைவன் இப்படி ஒரு விளையாட்டை காமிச்சிருக்காருன்னா, ஒரு பசு கூட்டமாக இருந்தால் கூட அவங்க என்ன உயிர்களாக இருந்தாலும் கூட தன்னை நினச்சி தவம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வேண்டின வரத்தை நான் அப்படியே கொடுத்துருவேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு நடத்தி காட்டியிருக்காரு. சிறப்பு. இப்போ எல்லாருமே வந்துட்டு திருநெல்வேலியில் இருக்கிற சங்கரநாராயணன் கோவிலுக்கு வந்து போக முடியாது இல்லையா? ஸோ வீட்டிலேயே எதாவது நாங்கள் வந்து செஞ்சு வழிபடலாம் அப்படின்னா என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் நம்ம வீட்டில் செய்யலாம்? கண்டிப்பாக நம்ம வீட்டிலையும் செய்யலாம். இப்போ திருநெல்வேலி மாவட்டம் அதை சுற்றி இருக்க நீங்கள் சங்கரன் கோவிலுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஆடி தபசுனால பயன்படுத்தி கட்டாயம் போய் அந்த கோமதி அம்மனை வணங்கிட்டு வரணும். இல்லை எங்களால் இப்போ இவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் போக முடியாது அப்படின்னா வீட்டிலையே நம்மளோட பூஜை அறையில் அந்த ஆடி பௌர்ணமி நாள் இந்த ஆடி பௌர்ணமின்னு சொல்கிறத விட இந்த உத்திராட நட்சத்திரத்தை ஒட்டி தான் இந்த ஆடி தபசு நிகழ்வு நடக்கும். இந்த ஆடி தபசு அன்னைக்கு முதல் நாளே நம்ம வந்து பூஜை அறை வீடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி நம்மளோட பூஜை அறையில் கட்டாயம் ஏதாவது ஒரு அம்மன் படம் வச்சுருப்போம். அம்மன் சிலை இல்லைனாலும் அம்மன் படம் வச்சுருப்போம். அந்த அம்மன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து விடியற் காலையிலே எழுந்து குளித்து சின்னதாக ஒரு கோலம் போட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி வச்சு மனதார, அம்மா எங்களால் அங்கே வந்து வணங்க முடியல, இந்த இடத்துல இருந்து அந்த சங்கரநாராயணரையும் உங்களை கோமதி அம்மாவாகவும் நினச்சி நாங்கள் இங்கே வீட்டில் இருந்தே வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வணங்கலாம். அப்படி நம்ம வணங்கும்போது ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீ கோமதி அம்மை நமக அப்படிங்கிறத 108 முறை, ஒன்றையும் ஓம் நமச்சிவாயாங்கிறது 108 முறை, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறத 108 முறை, ஓம் ஸ்ரீ கோமதி அம்மை நமக அப்படிங்கிறது 108 முறை நம்மளோட மனதிற்குள்ளேயே சொல்லி நம்ம இருந்த இடத்துல இருந்து வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோமதி அம்மனோட அருள் நம்மளுக்கும் அப்படியே கிடைக்கும். சிறப்பு சிறப்பு மேம். நிறைய பேர் வந்துட்டு இப்போது ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்களுக்குரியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து அப்பையிலேருந்தே இருந்துகிட்ருக்கு. சில பெண்கள் வந்துட்டு ஆடி மாதம் அப்போது சில தவறுகள் வந்து பண்ணுறாங்க. இந்தந்த விஷயங்கள் தான் பண்ணணும், இந்தந்த விஷயங்களை அறவே தவிர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? ஆடி மாதம் வந்து முழுவதுமாக ஏன்னா இது வந்து தட்சிணாயன காலத்தோட தொடக்கம் தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது. அந்த காலத்துலலாம் வந்து சொல்லுவாங்க ஆடி மாதம், இந்த ஆடி மார்கழி மாதம், புரட்டாசி மாதம் இதுங்களெல்லாம் வந்து சூன்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூன்ய மாதம்னா என்னென்னா நம்ம வேறு விதமான பொருள் எடுத்துருக்கோம். பொதுவாக சூன்ய மாதம்னா என்னென்னா ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒன்றை புதிதாக உருவாக்குவது அப்படிங்கிறது தான் இந்த சூன்யம் அப்படிங்கிற பேர். அப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு புதிதான ஒரு வருடத்தை ஒரு உத்வேகமாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி மாத தொடக்கம். இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பெண் சக்திகளுக்கெல்லாம் வந்து சக்தி வந்து 2 மடங்காக இருக்கும். இந்த பெண் தெய்வங்கள், காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி, அம்மன் பெயர்களில் இருந்தாலும் சரி, அந்த அன்னைய பராசக்தியோட மறுவடிவமாக என்னென்ன அம்மன்லாம் இருக்காங்களோ இல்லை பெண் தெய்வங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் சக்தி 2 மடங்காக அதிகரிச்சிருக்கும் இந்த ஆடி மாதத்தில். அதனால தான் இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் சிவனே அம்பிகைக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அளவுக்கு சிவபெருமானே அம்பிகையை வணங்கக்கூடிய ஒரு தெய்வீக மாதம் அப்படின்னா அது இந்த ஆடி மாதம் தான். அதனால இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மற்ற நாட்கள் இல்லைனாலும் குறிப்பாக இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்
இந்த நாட்களில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ பக்தியோட நம்மளோட வீடுகளை சுத்தமாக வச்சு வழிபாடு பண்ணுறோமோ அந்த நாட்களில் எதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒரு சில கட்டுக்கோப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு, கட்டாயம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி குளிக்கணுமா அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்களோட சமையலறையில் போய் எதுவாக இருந்தாலும் தொடங்குனீங்கன்னா அது வந்து நம்ம வீட்டுக்கே ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும். அதோட அடுத்ததான் இந்த கோலம் போடுறது அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முன்னோர்கள் ஒரு வீட்டு வாசலை பார்த்துட்டு தான் மகாலட்சுமி தேவி அந்த வீட்டுக்குள்ளே வரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னா அது அவங்கள வரவேற்கிறதுக்கான ஏற்பாடாக அவங்க எடுத்துப்பாங்களாம். அதனால நம்மளால் முடிஞ்சதோ முடியலையோ, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட சின்ன அளவில் நம்மளால் கோலங்களில் போட முடியும். அந்த கோலத்தை போடுறது, அதே மாதிரி நிலைவாசலோட 2 பகுதிகளிலையும் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைக்கிறது. அது அகல் விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் விளக்காக வைக்கக்கூடாது. எப்போவுமே இந்த எந்த விளக்குகளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பீடமோ இல்லை ஒரு சின்ன தட்டு இல்லை வெற்றிலை கிடைக்குது, இல்லை சின்னதாக ஒரு வாழை இலை கிடைக்குது, அந்த விளக்கோட சைஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா கூட அதில் தான் வச்சு நம்ம தீபம் ஏற்றி வைக்கணும். இதையெல்லாம் பண்ணோம் அப்படின்னாலே அந்த ஆடி மாதத்தில் மட்டும் இல்லை, வருடத்தில் எல்லா நாட்கள்லையுமே நம்ம வீட்டில் தெய்வ கடாட்சம் எப்போவுமே இருக்கும். சிறப்பு. இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க சங்கரநாராயணன் கோயிலில் போய் வழிபட்டால் இந்த நாள் வந்து விசேஷமான நாள் அன்னைக்கு வழிபட்டால் நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன மாதிரியான வேண்டுதல் குறிப்பாக இந்த நாளில் வந்து நம்ம இது பண்ண? இந்த நாளில் நம்ம என்ன வேண்டுதல் வச்சுக்கலாம்னா, நம்ம அதிகபட்சமாக வேண்டுதல் வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கணும். திருமணம் நடந்திருந்தாலும் சீக்கிரமாக குழந்தை பேர் கிடைக்கணும். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே அந்த அம்பிகையை வழிபடுறதுக்கு உகந்த நாள் இந்த ஆடி பௌர்ணமி. மற்ற நாட்களில் நீங்கள் எவ்வளோ தான் வழிபாடு பண்ணாலும் முழு விரதமாக இருந்து எங்களால் இந்த ஆடி தபஸ் அன்னைக்கு இருக்க முடியும்னா இருக்கலாம். இல்லை ரொம்ப உடம்பு முடியாதவங்க, சின்ன குழந்தைங்க, இல்லை வேலை பளு காரணமாக எங்களால் ஃபுல்லாக விரதம் இருக்க முடியாது அப்படின்னா ஒருவேளை பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதம் கட்டாயம் இருக்கீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் வேண்டுறீங்களோ, எங்களுக்கு குழந்தை பேர் வேணும், சீக்கிரமாக திருமணம் நடக்கணும் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு, இந்த வேலை வாய்ப்பு வேணும், தொழிலில் எனக்கு ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் இன்னும் முன்னேற்றமாக நான் அடுத்த நிலைக்கு போகணும், இதையெல்லாம் தாண்டி குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை நிலவணும் அப்படின்னா இந்த ஆடி தபசு நாளில் கோமதி அம்மனை நினச்சி வேண்டுறோம் அப்படின்னா என்ன வேண்டுனாலும் அதை அப்படியே அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கும் அங்கே இருக்கிற மக்கள் ஒரு பெரிய ஐதீகமாக கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. சிறப்பு. இந்த ஆடி தபசு அன்று என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம மேற்கொள்ளலாமா? தானம் அந்த மாதிரியான விஷயங்கள்? தானம் பண்ணுறதுங்கிறத விட அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் சில விஷயங்கள் இருக்குது. என்ன பழம் கிடைக்குதோ அது, இந்த பானகம் அப்படின்னு சொல்கிறது, சுண்டல், சர்க்கரை பொங்கல், அவங்களுக்கு எந்த அம்மனை எடுத்துக்கிட்டாலுமே இனிப்பு வகைகள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இனிப்பு வகைகள் செஞ்சு நீங்கள் விரதம் இருக்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு யாரோ சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் படைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை முதல்ல அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிக்கிறீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய பாக்கியமாக நம்மளுக்கு அன்னைக்கு இருக்கும். அதனால் இந்த தாம்பூலம் கொடுக்கறது அப்படிங்கிறத கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். இந்த ஆடி தபஸ் அன்னைக்கு முக்கியமாக செய்யலாம். அதற்கப்புறமா நம்ம இப்படியெல்லாம் செய்கிறதுனால என்ன அப்படின்னா, ஒருத்தர் எவ்வளோதான் பக்தியோடு இருந்தாலும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவோ அவங்கக்கிட்டேருந்து அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம உணவு தானம் பண்ணலாம். நம்ம தானியம் இருக்குது, இதை தானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை தானியத்தை தானம் பண்ணுறதுக்கான நாளாகவும் இந்த நாளை எடுத்துக்கலாம். ஆடி தபசு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இந்த ஆடி தபசு இருக்கிறது மூலமாக என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நமக்குள்ளே ஏற்படும்? நமக்குள்ளே ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவே வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து தான் இந்த வரத்தை வாங்கியிருக்காங்க. அதனால நம்மளுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பக்தன் ரொம்ப பொறுமையோடவும் அமைதியோடவும் இருந்து அந்த இறைவன்கிட்ட நம்மளோட வரத்தை கேட்டு வாங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இறைவன் நம்மளுக்கு அருளையும் அவரோட ஆசீர்வாதத்தையும் வாரி வழங்கி கொடுப்பார். அதனால ஒரு மனிதனுக்கு, முக்கியமாக ஒரு பக்தனுக்கு ரொம்ப பொறுமையையும் அமைதியையும் இந்த ஆடி தபசு நம்மளுக்கு எடுத்து கூறுது. அதனால ஆடி தபசு விரதத்தை கட்டாயம் இருக்கலாமானா இருக்கலாம். அதனால நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த சங்கரநாராயணனோட சேர்த்து அந்த கோமதி அம்மன் அருளும் நம்மளோட வாழ்க்கையில் எப்போவுமே கிடைக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம் ஆடி தபசு பற்றி. நன்றி.